கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். The book of Acts chapter 1 verse 8. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து சாட்சிகளாயிருப்பீர்கள். சாட்சிகளாயிருப்பீர்கள், இருங்கள் என்று சொல்லவில்லை, சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நாம் பலன் அடைவோம். அது மாத்திரமல்லாமல் சாட்சிகளாய் இருப்போம். கர்த்தர் நம்மை சாட்சிகளாய் அவர் மாற்றுவேன், சாட்சிகளாக்குவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். கர்த்தர் மிக சந்தோஷம். நம்ம சாட்சிகளாய் இருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம சாட்சிகளாய் இருக்கிறது போல ஒரு உயர்ந்த பதவி வேறு ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் இந்த சீஷர்களுக்கு தேவன் சொன்னார். அந்த இடத்துல 120 பேர் இருந்தார்கள். அந்த 120 பேர் இடத்துல கர்த்தர் சொன்னார், சீஷர்களுக்கு அதை சொன்னார், சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். கொடுத்ததின்படியாகவே அவளை சாட்சிகளாக மாற்றினார். அல்லேலூயா. அவர்கள் எல்லாருமே சாதாரணமான மக்களாக இருந்தவர்கள். முன் நிலைமையை நாம் கவனித்து பார்க்கிற சமயத்தில் ஒரு மீன்பிடி தொழில் செய்த ஆட்கள் இருந்தார்கள். பேதுரு மீன் பிடிக்கிறவனாக இருந்தான். அதே போல வேறு சில வேலைகளை செய்த மக்கள், இப்படி எல்லாமே பல நிலைமையிலே இருந்த மக்கள். அன்றைக்கு அவர்களை ஆண்டவர் அழைத்து, நான் உங்களை சாட்சிகளாக மாற்றுவேன் என்று கர்த்தர் அவளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆண்டவர் நம்மை அவ்விதமாக மாற்றுகிறவர். தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர், நம்மை சாட்சிகளாக மாற்றுகிறவர். அவர் சாட்சிகளாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவி வர வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு வர வேண்டியது அவசியம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்த வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய பலன் இல்லாமல் நாம் சாட்சியாய் இருக்க முடியாது. இப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்ப வேண்டும். இப்போ பரிசுத்த ஆவியிடத்தில் வரும்பொழுது என்று சொல்லியிருக்கிறதுனாலே அதுக்கு முன்பு உள்ள அனுபவம் என்ன? அவர்கிட்ட ஊதி நீங்கள் பரிசுத்த ஆவி என்ன செய்யுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்படியே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். இப்போ சொல்றார், ஞான ஸ்நானம் பெறுங்கள்ங்கிறார். பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெறுங்கள். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாகமாயிருக்கிற இடத்துல வந்து அவன் தாகம் தீர்த்து கொள்ள கடவன் என்று ஆண்டவர் சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் தாகம் தீர்க்கிற ஒரு ஜலத்துக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை அல்ல அவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய தாகம், பாவத்தின் மேலே இருக்கிற அந்த தாகம், தேவையில்லாத காரியங்கள் மேலே இருக்கிற அந்த ஈர்ப்பு தாகம், இந்த தாகம் இருக்கிறதே ரொம்ப மோசம். ரொம்ப மோசம்னு சொன்னால், உங்களுக்கு நீங்கள் தாகமாக இருந்தீங்கன்னா தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது. எங்கேயாவது தண்ணி கொஞ்சம் மோசமாக இருந்தால் கூட அந்த தாகத்தை தணித்துக்கொள்ள வேறு தண்ணி இல்லை என்றால் பரவாயில்ல, அதையாவது குடிச்சிருவோம். காரணம், தாகம் என்பது வந்தால் கொடிய வெயிலில் நாம் அந்த தாகத்தை அனுபவிக்கும் பொழுது தாகம் தீர்க்கப்படாமல் நாம் அடங்க மாட்டோம். தாகம் தீர்த்து தான் ஆகணும். அதே போல தான் பாவம் நமக்குள்ளே ஒரு வேட்கை, பாவத்தின் வேட்கை, பாவத்தின் மேல் இருக்கிற ஒரு பசி, பாவத்தின் மேல் இருக்கிற ஒரு தாகம் இருக்கிறது பாருங்க. அது ரொம்ப கொடியது, ரொம்ப பயங்கரம். ஒன்றின் மேலே ஒரு மோகம் வந்து விட்டது என்றால் அதை நோக்கி பாய்ந்து போவான். அது இல்லாமல் அவனால் முடியாது. அதை அடையாமல், அதை பெற்றுக்கொள்ளாமல் அவனால் இருக்கவே முடியாது. ஜீவன் போனாலும் பரவாயில்ல, அதை விட அதிகமாக ஜீவன் மரணம் வந்தாலும் அதை குறித்து கூட கவலைப்பட மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் பாவத்தின் மேலே வேட்கை உள்ள மக்களாக ஜனங்கள் இருக்கிறார்கள். குடிக்கிற ஆட்களை பாருங்க. குடிக்கிறவனுக்கு அந்த குடிக்கிற நேரம் வந்து விட்டது என்று சொன்னால் அவனாலே ஒன்றும் பண்ண முடியாது.
அதாவது டாஸ்மாக்கை வந்து எல்லாம் மூடினால் என்ன பண்ணுவீர்கள்? நாங்கள் செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் வந்தால் எங்களாலே குடிக்காமல் இருக்க முடியாது. ஒரு விதமாக சரீரத்தில் நடுக்கம் வருகிறது, ஒரு விதமான சரீரத்தில் சில கஷ்டங்கள் வருகிறது. ஆகவே நாங்கள் எங்களாலே குடிக்காமல் இருக்க முடியாது. அந்த விதமான ஒரு வேட்கை, ஒரு தாகம் இருக்கிறது மனுஷருக்கு. அதுதான் மிக கொடியதான காரியம். அதில் இருந்து விடுதலை வேணும். சினிமா பார்த்து கொண்டிருக்கிறார்கள், சினிமா பார்க்காமல் இருக்க முடியாது. எப்படியும் அதை பார்த்துடணும் என்கிறது வரும். ஆகவே இப்படிப்பட்ட எந்த பாவம் உங்களுக்குள்ள இருக்கிறது, என்ன பிரச்சனை உங்களுக்குள்ளால் இருக்கிறது, எந்த தாகம், எந்த வேட்கையிலே நீங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறீர்கள், அதுக்காக தான் ஆண்டவர் சொல்றார், எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானம் தேவை, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் தேவை, பரிசுத்த ஆவியினை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட பிறகு அவர் நம்மளே தங்கி அவர் நம்மளே தாபடிக்க வேண்டும். அவர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். அவர் நம்மை ஆளுகை செய்வதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அவரோடு கூட நெருக்கமான ஃபெலோஷிப், ஐக்கியம் இருக்க வேண்டியது அவசியம். அந்த ஐக்கியம், அந்த நெருக்கமான தொடர்பு நமக்குள்ளாலே இருக்கும் என்று சொன்னால் நாம் பாவம் செய்ய மாட்டோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய நெருக்கமான ஐக்கியம் நமக்குள்ள வேணும். ஒரு போதகர் உண்டு, உலகத்தில் பிரசித்தி பெற்றவர். அவர் பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லும்போது அவருடைய அனுபவத்திலே அவர் என்ன சொல்றார், அபிஷேகத்தை பெற்றது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்திலே அவர் நிலைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியத்திலே நிலைத்திருக்கிறது எப்படி? எப்பவுமே ஒரு கான்சியஸ் இருக்கு, ஆவியானவர் கூட இருக்கிறார் என்கிற அந்த கான்சியஸ், அந்த உணர்வு. எந்த நேரம் ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் தனிமையா இல்லை, பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு உள்ளவராக அவர் இருக்கிறபடினாலே அவர் வெற்றிகரமாய் வாழ முடிந்தது. ஒவ்வொரு நாளும் சில சமயத்தில் சில காரியங்கள் நமக்கு வேடிக்கையாக தெரியலாம், இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி அடைவதற்கு ஆவியானோடு எவ்விதமான ஒரு நெருக்கமான தொடர்பு வைத்திருந்தார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. காலையில் 7 மணி குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்கிற அதை கூட கேள்விப்பட்டிருக்கிறோம். காலை வந்தனம், ஆண்டவரே உமக்கு பரிசுத்த ஆவியானவர் உமக்கு அப்படி சொல்றதுனால சிலர் என்ன செய்யறாங்கன்னா பிதாவை விட்டு விடுகிறார்கள், இயேசு விட்டு ஆவியானவரே என்று போகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அதுவும் தவறு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் சமமானவர்கள். பிதாவை தொழுது கொள்ள வேண்டும், இயேசுவை தொழுது கொள்ள வேண்டும், ஆவியானவர் தொழுது கொள்ள வேண்டும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் 3 பேரையும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் உடையவர்களாக இருக்க வேண்டும், கனப்படுத்துகிற மக்களாக இருக்க வேண்டும், சார்ந்து கொள்கிற மக்களாக இருக்க வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க வேண்டும், பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலே ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபத்திலே 3 எப்படி செயல்படுவது கவனித்துக் கொள்ளுங்கள். பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும், குமாரனா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க வேண்டும், பரிசுத்த ஆவியின் உதவியினாலே ஜெபிக்க வேண்டும். நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடினாலே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட ஆவியானவர் நமக்குள்ள இருந்தவர் என்ன செய்கிறார், வேண்டுதல் செய்கிறார். ஆகவே நாம் ஜெபிப்பதற்கு நம்மை தூண்டுகிறவர், பலப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதனால எனக்கு பிதா மட்டும் போதும், இயேசு வேண்டாம், பரிசுத்தாய் வேண்டாம், நான் பிதா தான் சர்வ வல்லவர் என்று எல்லாத்துக்கும் பிதாவே 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 என்று பிதாவையே நாம் சொல்லி கொண்டிருக்க முடியாது. நம்முடைய தேவன் அவர் திரியேகமானவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக திரியேகமாக இருக்கிறார். மூவர் ஆனால் ஒருவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிற இந்த ஒரு உதாரணத்தை நான் இப்பொழுது சொல்லி அதில் நான் விட்டு விடுகிறேன். ஜெபத்தை பற்றி சொன்னேன். மீட்பின் விஷயத்திலும் அப்படித்தான். ஒவ்வொரு காரியத்திலையும் 3 பேரும் அவர்கள் செயல்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மை சாட்சிகளாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய வேலை நம்மை சாட்சியாக்குகிறவர், நம்முடைய சாட்சிகளாக மாற்றுகிறவர். சாட்சியா இருக்கிறது, நமக்கு சாட்சி பிதா கொடுக்கணும், தேவன் கொடுக்கணும், நம்ம சாட்சி கொடுக்கணும். நம்ம பற்றி சாட்சி கொடுக்கணும், தேவன் சாட்சி கொடுக்கணும், சுற்றி இருக்கிற மக்கள் சாட்சி கொடுக்கணும், அப்போ சாட்சியா இருக்க முடியும்.
நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டியது நம்முடைய மனசாட்சி சாட்சி கொடுக்கணும். உங்க மனசாட்சி உங்களை பற்றி என்ன சாட்சி சொல்லுகிறது? உங்கள் மனது உங்களை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் உங்களை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். தேவன் பரலோகம் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கணும். இந்த சாட்சி உங்களுக்கு இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து அவர் ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டது. எப்பொழுது வானம் திறக்கப்பட்டது என்றால், கரையேறி அவர் ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கினார். மேலும் வானத்தில் சத்தம் உண்டாயிற்று, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று ஒரு சாட்சி. அப்போ நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிற சமயத்தில் தேவன் நமக்கு சாட்சி கொடுக்கிறார். அதாவது ஆபேலை பாருங்க, காயின் ஆபேல். அதுல ஆபேல் அவன் காயினுடைய பலியை பார்க்கலும் மேன்மையான பலியை செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவை அவனுக்கு சாட்சி கொடுத்தது யாரு? பரலோகம், தேவன். பரலோகம் அவனை சாட்சி கொடுத்தது. தேவன் அவனுக்கு சாட்சி கொடுத்தார். இவன் நீதிமான் என்று அவனுக்கு சாட்சி கொடுக்கப்பட்டது. ஏனோக்கை பற்றி பாருங்கள், அவன் பிரியமானவன் என்று என்ன செய்தான்? சாட்சி பெற்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல நோவாமை பாருங்கள், அவன் பயபக்தி உள்ளவன் என்று சாட்சி பெற்றான். ஆகவே மனுஷர்கள் மூலமாக சாட்சி பெறுகிற அனுபவங்கள் இருக்கு. அவைகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்லும்போதாக, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆனாலும் அவர்களாலே சாட்சிகளாக இருக்க முடியாமல் போயிற்று. இங்கே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம், ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று இயேசு சொன்னார். இப்போ ஞானஸ்நானம் பரிசுத்த ஆவியினால ஊதி பெற்றுக்கொள் என்று சொன்ன ஒரு அனுபவத்துக்கும் ஞானஸ்நானம் சொன்னதுக்கும் வித்தியாசம் என்ன? பரிசுத்த ஆவியின் அனுபவங்களில் நிறைய இருக்கிறது. இந்த ரெண்டு மட்டும் சொல்லுகிறேன். ஊதி பெற்றுக்கொண்டார் என்று சொன்னார். நம்ம ரட்சிக்கப்படும் போது பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளே வருகிறார். பரிசுத்த கிரியை நமக்கு நடக்கிறது, நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஞானஸ்நானம் என்று சொன்னால் என்ன? ஒரு சின்ன உதாரணம் அதுக்கு இப்படி சொல்லலாம். அதாவது தாகமாக இருக்கிற ஒரு மனிதன் அவன் என்ன செய்வதில்லை, அவன் குளத்துக்கு போக மாட்டான், ஆற்றுக்கும் போக மாட்டான். அவனுக்கு ஒரு பாட்டில் தண்ணி இருந்தால் போதும், இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீரை எடுத்து அவன் குடித்தால் தாகம் தீரும். அவனுக்குள்ளே தண்ணீர் போகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கடந்து வருகிற ஒரு அனுபவம். அந்த அனுபவம் தான் முந்தின அனுபவம். ஆனால் இன்னொரு சிறந்த அனுபவம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று சொன்னால் என்ன? ஒரு மனுஷன் இப்போ தண்ணீருக்குள் போகிறான், தண்ணீருக்குள்ளே அவன் போகிறான். இப்ப தண்ணீருக்குள்ளே ஞானஸ்நானம் என்பது தண்ணீருக்குள்ளே முழுகுதலை காட்டுகிறது. ஆவியானவருக்குள்ளாலே முற்றிலுமாக அவன் மூழ்கி விடுகிறான். அனுபவம் அவருக்குள்ளாலே மூழ்கி விடுறான். இவனுக்குள்ளே ஆவியானவர் அல்ல, இவன் ஆவியானவருக்குள் இருக்கிறான். அதுதான் ஞானஸ்நானம். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஆகவே இந்த அனுபவத்தை நாம் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும்? பெற வேண்டியது அவசியம். அநேகர் இப்போ என்ன செய்யறாங்கன்னா, பரிசுத்த ஆவி எனக்கு தாரோன்னு கேட்க மாட்டாங்க, அந்நிய பாஷை தாரோன்னு கேட்பாங்க. அந்நிய பாஷை அதுதான் அவங்க லட்சியம். அந்நிய பாஷை என்று எதிர்பார்க்கிறார்கள். உண்மையான பரிசுத்த ஆவியானுடைய அந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களுடைய அந்த நிலைமை இப்பொழுது இருக்கிறதா என்று பார்த்தால் அதை தேடித்தான் பார்க்க வேண்டும். அந்த அனுபவம் மிக குறைவாக இருக்கிறது. ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டால் ஒரு மனுஷன் இரத்த சாட்சியா மறிக்கிறதுக்கும் அவன் ஆயத்தமா இருப்பான். அவன் சாட்சியா இருப்பான். அவன் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் சாட்சிகளாயிருப்பீர்கள். எல்லாம் ஒழுங்கும் கிரமமாயிருக்க வேண்டும். ஆவியானவர் என்று சொன்னால் கிரமம் இல்லாதவர் அல்ல, ஒழுங்குள்ளவர், சும்மா அலங்கோலமா சத்தம் போடுறவர் அல்ல. ஆவியானவர் என்று சொல்ற சமயத்தில் நம்ம அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போயிடுவோம். அதெல்லாம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷம் நமக்குள்ளாலே வருகிற சமயத்தில், சந்தோஷம் வருகிற சமயத்தில் ஒரு நபர் உணர்ச்சி வசப்படுவது வழக்கம். சந்தோஷம் வந்தால் உணர்ச்சி வரும், சங்கடம் வந்தாலும் அதுவும் ஒரு உணர்ச்சி தான். சங்கடமான உணர்ச்சி, சந்தோஷமான உணர்ச்சி. இப்போ சங்கடமான உணர்ச்சி ஒரு நபருக்கு வரும் பொழுது அவரால் அடக்கி கொள்ள முடியாமல் என்ன செய்கிறார்? அழுகிறார்.
அதே போல சந்தோஷம், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வரும் பொழுது நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. எது கிடைச்சாலும் சந்தோஷம். பரிசுத்த ஆவியானவருக்குள்ள போகும்போது, ஆவியானவருக்குள்ளால நாம் கடந்து செல்கிற சமயத்தோட பிரசன்னத்துக்குள்ளே கடந்து செல்கிற சமயத்தில், அவருடைய மகிமைக்குள்ளே கடந்து செல்கிற சமயத்திலே அது எல்லா சந்தோஷத்தை விட பெரிய சந்தோஷம் நமக்கு உண்டாகிறது. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பெரிய சந்தோஷம் ஆவியானவருடைய பிரசன்னத்தில் கிடைக்கிற சந்தோஷத்தை போல வேற சந்தோஷம் இல்லவே இல்லை. என்னதான் நமக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் ஆலயத்துக்கு வர்றோம், இங்க தேவனுடைய அந்த ஆவியானுடைய பிரசன்னம் நமக்கு இங்க இருக்கு. அந்த பிரசன்னத்துக்குள்ளே நாம் வருகிறோம். அவர் நமக்குள்ளே கடந்து வருகிற அனுபவம் வேறு, நாம் அவருக்குள்ளே கடந்து போகிற அனுபவம் வேறு. அவருக்குள்ளே நாம் கடந்து போகும் பொழுதும், அவர் நமக்குள்ளே வரும் பொழுதும் அதில் மகிழ்ச்சி. அதாவது தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியில் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது என்று ரோமர் நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியில் உண்டாகிற சந்தோஷம். அப்ப அந்த சந்தோஷம் வருகிற சமயத்தில் சில நபர்கள் என்ன செய்கிறார்கள், ஆரம்பத்தில் அதாவது சின்ன பிள்ளைகள் அவங்களுடைய நடக்கை வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அவங்க வளர 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 கட்டுப்பாடு உள்ளவங்களாக மாறுறாங்க. சிறு குழந்தையாக இருக்கும்போது ஒரு மாதிரி அவங்க என்ன செய்வார்கள், அழுவார்கள், சிரிப்பார்கள். ஆனால் அடல்ட், ஒரு படித்து ஒரு முதியவர் நிலைமை, இப்போ ஒரு ஐஏஎஸ் ஒரு அதிகாரியை மாறிட்டார் பையன். அவன் சின்ன பையனாக இருக்கும்போது, வாலிபனாக இருக்கும்போது, சாதாரண விளையாட்டு பையனாக இருக்கும்போது நடந்துக்கிட்டது மாதிரி பேசுகிறது மாதிரி அவன் இருக்க மாட்டான். இப்போ வந்து அவனுடைய மெச்சூரிட்டி வந்துடுது, ஒரு பக்குவம் அடைந்த நிலைமை. அதே போல தான் ஸ்டேஜில் அபிஷேகத்தை எல்லாரும் பெறுகிற சமயத்தில் ஸ்டேஜில் இருக்கிறதான 10, 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம் ஆனதான ஊழியர்களாக இருக்கலாம். அவங்க அபிஷேகம் பெற்றதான ஊழியக்காரர்கள், அவர்கள் அமைதியாக இருப்பாங்க. அந்த சந்தோஷம் அவங்களுக்குள்ளால இருக்கும், மகிழ்ச்சி அவங்களுக்குள்ள இருக்கும், உணர்ச்சி பொங்க அவர்கள் அதை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனாலும் அவர்கள் அவங்க தரிசனம் பார்க்கலாம், தேவனுடைய வார்த்தையினுடைய அந்த மேன்மையின் மகத்துவத்தை உணர்ந்து கொண்டிருக்கலாம், உள்ளத்துக்குள்ளே பூரிப்பு இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், தெய்வ சமூகத்தில் மணிக்கணக்காக இருக்கணும்னு விரும்புவாங்க. அந்த மாதிரி நிறைய காரியங்கள் அவங்களுக்குள்ளால இருக்கும். ஆனால் அதை வெளிப்படுத்துகிற சமயத்தில் அவர்கள் வஸ்திரம் விலகி போகக்கூடிய அளவிலே நடந்து கொள்ள மாட்டார்கள். கீழே விழுந்து அந்த இடமெல்லாம் அந்த ஹால் முழுசும் உருள்றது அதெல்லாம் நடக்காது. இதில் இன்னொன்று தவறு நடக்கிறது. என்ன தவறு நடக்கிறது என்று கேட்டால், அதாவது பரிசுத்த ஆவியினாலே உண்ட சந்தோஷம் மட்டுமல்ல, ஒரு நபர்களை கிளர்ச்சி அடைய செய்து உணர்ச்சி வசப்பட செய்வது. நல்ல வேகமாக நம்ம பாட்டுக்களை பாடும்போது திரும்ப திரும்ப பாடும் பொழுது அதில் வந்து அபிஷேகத்தினாலே வர்ற சந்தோஷம் என்பதல்ல, அதில் ஒரு கிளர்ச்சி உண்டாகிறது, மனக்கிளர்ச்சி. மனக்கிளர்ச்சி நிமித்தமாக சில நபர்கள் கட்டுக்கடங்காமல் போகிறவர்களும் உண்டு. பரிசுத்த சந்தோஷம் உண்டு. அந்த சந்தோஷத்தை வரும்பொழுது ஒருவேளை ஆரம்ப நிலையில் இருக்கிற மக்கள் கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தால் தீர்க்கதரிசிகளின் ஆவி தீர்க்கதரிசிகள் என்ன செய்யும், அடங்கும் என்று சொன்னால் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அடங்கும்னா அப்போ ஆவியானவர் அடக்குவது அல்ல, அவர்களுடைய அந்த சந்தோஷம் இருந்தால் அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும். இஷ்டம் போல ஆவியானவர் தடைப்படுத்தக்கூடாது. ஆவியானவர் உருள சொல்றாரு, ஆவியானவர் ஜம் பண்ண சொல்றாரு, அவர் துக்கப்பட்டுருவாரு, கிடையாது. இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுறாங்களா, இல்லை, நிறுத்தணும். ஓவரா சத்தம் போடுறாங்களா, கட்டுப்படுத்தணும். எல்லாரும் அந்நிய பாஷை பேசி எல்லாரும் ஒரே சத்தம் போட்டிருக்காங்களா, இல்லை. நீங்கள் அந்நிய பாஷை பேசுதென்றால் ஒருவர் 2 பேர் மட்டில் அடங்கவும், மீறினால் ஒருவர் 2 பேர். மற்றவர்கள் சபையிலே பேசாமல் தங்களுக்கும் தேவனுக்கும் தெரியத்தக்கதாக பேச கடவர்கள். அந்நிய பாஷை தனக்கும் தேவனுக்கும் தெரியத்தக்கதாக பேச கடவர்கள். இப்ப தேவன் அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வேறு ஒரு பாஷை கிடைக்கும் என்றால் அதன் மூலமாக ஜெபிப்பதற்கு அது உங்களுக்கு சில அது உதவியாக இருக்கும். ஜெபிக்க முடியும், ஆவியிலே ஜெபிக்க முடியும், ஆவியிலே துதிக்க முடியும். ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷையிலே ஜெபிக்க முடியும், அந்நிய பாஷையில துதிக்க முடியும். அதை செய்வதன் மூலமாக பக்தி விருத்தி உண்டாகும் என்று 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் முதல் வசனங்களிலே படிக்கிறோம். தீர்க்க தரிசனம் பிறருக்கு பக்தி விருத்தியை கொடுக்கிறது, அந்நிய பாஷை அவனவனுக்கு பக்தி விருத்தியை கொடுக்கிறது. ஆனால் அந்த அந்நிய பாஷை உண்மையா இருக்கணும், ஆவியான கொடுக்கிறதா இருக்கணும்.
பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே பெறுவதாயிருக்க வேண்டும். அது எப்படி கிடைக்கும், என்ன கிடைக்கும்? அவள் எல்லாரும் ஒருமனப்பட்டார்கள். எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கிற சமயத்தில் அவள் எல்லாரும் ஆவியானுடைய அந்த வல்லமை இறங்கினது என்ற பெந்தேகோஸ்தே நாளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசினார்கள். ஒருமனப்பட்டவர்களாக இருந்த பொழுது அந்நிய பாஷை அந்த நாவிலே ஆண்டவர் கொடுத்தார். மார்க்கில் பார்க்கணும், விசுவாசிக்கிறவர் நவமான பாஷைகளை பேசுவார்கள். இது விசுவாசத்தினால வரும், விசுவாசத்தினால. இது விசுவாசம் சம்பந்தப்பட்ட காரியம். இதில் விசுவாசம் இல்லைன்னா நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. விசுவாசம் தான். ஆகவே அந்நிய பாஷை ஆண்டவர் கொடுக்கிறார், ஆவியான கொடுக்கிறார். இந்த நாவிலே வந்து புதிய வார்த்தைகள் வருகிறது. நான் பேசுகிறேன் என்றால் அது நான் பேசுவது என்பது ஆவியான கொடுக்கிற அந்த உச்சரிப்பின்படியாய் வெவ்வேறு பாஷைகளிலே அல்லாவிட்டால் பல பல வார்த்தைகளை பேசுகிறார்கள். தேவனோடு ஒரு தொடர்போடு கூட அது பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த அந்நிய பாஷையிலே அந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த தொடர்பு இல்லாமல் பேசுறது ஆவியானவரால் பேசுகிறது அல்ல, அது அந்நிய பாஷையும் அல்ல. அது பழக்கத்தில் பேசுகிறதா இருக்கலாம். கண்ணை திறந்துட்டு நம்ம பல வேலையை செஞ்சுட்டு அப்படி பேசிட்டு இருக்கிறது அது அந்நிய பாஷை. ஆவியானல நிறைந்து பேசுகிற பாஷை அல்ல. அது ஒரு நிமிஷம் கூட, ஒரு செகண்ட் கூட என்னுடைய மனசு வேற எங்கேயும் போகக்கூடாது. சில காரியங்களை நம்ம விசுவாசிக்க முடியாது, நம்ப முடியாத காரியம் நடக்கிறது. மோசே 40 நாள் புசியாமலும் குடியாமலும் மலையில் இருந்தார். நம்ப முடிஞ்சுதா? பல காரியங்கள் வந்து சில விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட முடியாத காரியங்களும் ஆன்மீகமான நிலைமையிலே ஆவிக்குரிய காரியங்கள் என்று எடுத்துக்கணும். ஆன்மீகம் என்று சொல்லும் போகிற சமயத்தில் பல காரியங்கள் அவைகள் நம்ம புரிதலுக்கு அப்பாற்பட்டவைகள் இருக்கிறது. அது எல்லாவற்றை விட வேத புத்தகத்தில் இருக்கிறவைகள் உண்மையானவைகள். அது வந்து போலியானவைகள் கிடையாது, இல்லை, அது உண்மையானவைகள். நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்ட பல காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது பலனடைவீர்கள். பரிசுத்த ஆவியினுடைய அந்த நிறைவை பெற்றுக்கொள்கிற சமயத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் வெறும் அந்நிய பாஷை மாத்திரம் பேசுகிறது அல்ல, அது துவக்கம், அது தொடக்கமாக இருக்கணும். அவள் என்ன செய்தார்கள்? வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்தில் அவள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். பாஷை பேசுவது, அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வது சந்தோஷம், நல்லது. ஆனால் அங்கேயே இருக்கக்கூடாது. அது வந்து உண்மையாக இருக்கணும், உண்மையாக ஜெனுவினாக இருக்கணும், தேவனுக்கும் தனக்கும் தெரியத்தக்கதாக பேசணும். அது வந்து மேடையில் அலங்கோலமாய் அது செய்யப்படக்கூடாது. இல்லை நம்ம குடியிருக்கிற வீட்டில் அங்கே இருந்து சத்தமாக அந்நிய பாஷை பேசி அமக்களம் பண்ணி பிரச்சனை பண்ணக்கூடாது. ஆவியானவர் எனக்கு மேலே இறங்கிட்டான்னு சொல்லிட்டு அங்கே நீங்கள் எல்லாம் சேர்ந்து வீட்டில் இருக்கலாம் சேர்ந்து கீழே மேலேயும் குதிக்கிறீங்க. மேலே வீட்டுக்காரர் கீழே இருக்கிறாரு, நீங்கள் மேலே மாடியில் குடியிருக்கீங்க. குதிச்சிங்க என்ன ஆகும்? அடுத்த நாளே காலி பண்ண வச்சுருவாங்க. கர்த்தருக்காக நான் பாடு செய்கிறேன், கர்த்தருக்காக நான் புத்தியினத்தினால பாடு செய்கிறேன். அதனால சகலம் ஒழுங்கும் கரமாய் செய்யப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை பேசுங்க. உங்கள் தேவனை தெரியத்தக்கதாக பேசுங்கள். ஏன் சபையில் பேசக்கூட பேசலாம். சபையில் பேசினால் அவள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் வியாக்கியானம் செய்ய வேண்டும். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறதான சமயத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் யாராவது 27ஆம் வசனம் அந்நிய பாஷையில் பேசுகிறது உண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும் அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். பொது சபையில் எல்லாரும் தனித்தனி அந்நிய பாஷை பேசிட்டு இருந்தா பிரசங்கம் பண்ண நேரம் இருக்காது, வேற ஒன்றும் செய்ய முடியாது. அதனால 2 அல்லது 3 பேருக்கு மட்டும்தான் அங்கே டைம் கொடுக்கும். அதுக்கு பிறகு ரைட் நோ டைம் இல்லை, அவ்வளோதான். 2 அல்லது 3 பேர் மட்டில் அடங்கவும் அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். ஒரு அர்த்தத்தையும் சொல்லணும். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரியத்தக்கதாக தெரிய பேச கடவன். தீர்க்க தரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். அங்கே உட்கார்ந்து இருக்கிற மற்றவர்களுக்கு ஏதாயிலும் வெளிப்பட்டால் முந்தி பேசினவன் அவன் நிறுத்தி கொள்ளணும். அடுத்த ஆளுக்கு டைம் கொடுக்கணும். அவங்க தீர்க்க தரிசனத்துக்கு, அவங்க வியாக்கியானம் பண்ணுறதுக்கு. அவங்க தாங்களாகவே அந்நிய பாஷை பேசி வியாக்கியானம் பண்ணலாம். அதை வேற சிலரும் அதை செய்யலாம், அதை வேற இன்னொருவருக்கும் அதை செய்யலாம். ஆனால்
சரியா அது இருக்கணும். அதுல போலி காரியங்கள் இருக்கக்கூடாது. பேசுகிறது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். அதை விசுவாசித்து எழும்பி நிற்கிறோம். விசுவாசித்து எழும்பி நிற்கிறோம். எவ்வளவு எப்படிப்பட்ட பிரசங்கரா இருந்தாலும் சரிதான், பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொண்டு எழும்பி நின்று பேசுகிறது தான் ஒரு கிறிஸ்தவ பிரசங்கி, ஒரு ஆவிக்குரிய பிரசங்கி. பரிசுத்த ஆவியோட உதவியோடு கூட பேசுகிறார். அந்த விதமாக வியாக்கியானம் பண்ணணும். வியாக்கியானம் பண்ண தெரியவில்லை என்றால், வியாக்கியானம் பண்ணவில்லை என்று சொன்னால் நிறுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். சரி, அது ஒரு வளர்ச்சி, டெவலப்மெண்ட். எல்லாத்திலும் டெவலப்மெண்ட் வரணும். 1940, 44 அந்த ஆண்டுகளில் தான் விமானம் சரியாக ஓரளவுக்கு அது சரியாக பறக்க ஆரம்பித்தது. செகண்ட் வேர்ல்டு வாரில் முதல் முறை உபயோகப்படுத்தினாங்க. அப்போ அதுக்கு பிறகு இன்றைக்கு நீங்க விமானத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளவு வருஷம் ஆச்சு? சுமார் 60, 70, 76 வருஷம். வித்தின் 76 அந்த வருடங்களுக்குள்ளால எவ்வளவோ மாற்றம், எவ்வளவோ மாற்றம். அன்னைக்கு இருந்ததான விமானத்துக்கு இன்னைக்கு இருக்கிற விமானத்துக்கு எவ்வளவோ மாற்றம் இருக்கிறது. உள்ளால விமானத்துக்குள்ள போனவங்களுக்கு தெரியும். அதாவது அமெரிக்காவிலிருந்து யூரோப்பியன் கண்ட்ரிக்கு 1 ஹவர்ல வரக்கூடிய அளவுக்கு விமானத்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். 1 மணி நேரத்தில். இப்போ 8 மணி நேரம் ஆகிறது 1 ஹவர்ல. அப்படின்னா இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு 2 மணி நேரத்தில் போயிடலாம். ஒலியை விட வேகமாக போவதற்கான காரியங்களை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார். வித்தின் 76 இயர்ஸ் இவ்வளவு டெவலப்மெண்ட், மாற்றம். கிறிஸ்தவத்தில் மட்டும் ஏன் டெவலப்மெண்ட் இல்லை? நாம் பெற்ற அனுபவத்தில் மாத்திரம் ஏன் ஒரு வளர்ச்சி வரக்கூடாது? சந்தேகம். இப்போ பறக்க முடியுமா? அதெல்லாம் முடியாதுப்பா. அது காக்கா பறக்கும், குருவி பறக்கும், மனுஷன் பறக்க முடியுமா? சொல்லியிருப்பான்ல. ஆனால் 2 பேர் சிலர் என்ன பண்ணா, பெரிய இறக்கையை கட்டிக்கிட்டு மேலிருந்து குதிச்சான், சில கால் ஒடிச்சு செத்தான். அதோட நின்றுருக்கலாம்ல. நான் தான் சொன்னேன்ல, அதெல்லாம் நமக்கு முடியாது. மனுஷன் பறக்க முடியாது. அது எப்படி நடக்கும்? அப்புறம் ஒவ்வொருத்தரும் திரும்ப திரும்ப அப்படி ஒவ்வொருத்தரும் செஞ்சு பார்த்தான், சாகசமாக செய்தான். செய்து கடைசியா எப்படியோ ஒருத்தன் பறந்துட்டான். அப்புறம் எப்படி அவன் பறந்தான், எப்படி பறவைகள் பறக்கிறது என்கிற விதியை கண்டுபிடித்து, பறக்கும் விதி என்று ஒன்று இப்போ இருக்கிறது. பறக்க வேண்டும், அதுக்கு ஒரு விதி இருக்கிறது. அந்த விதியின் அடிப்படையிலே விமானங்கள் பறக்கிறது. அந்த விதியை படிப்பதற்கென்று கல்லூரி, அதுக்கென்று பைலட்டுக்கான கோர்ஸ் இருக்கு, படிக்கிறான். அதன் அடிப்படையில் தான் விமானம் இறங்குறது. அது எப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசித்து, நான் நம்ப மாட்டேன், விமானம் பறக்க முடியும்போது நம்ப மாட்டேன். அதுக்கு ஒரு விதி இருக்கிறது, அதனால அது பறக்கிறது. அதே போல நம்ம ஜெபம் பண்ணா அற்புதங்கள் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம ஜெபித்தால் பிசாசுகள் என்ன செய்யும்? ஓடும். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம ஜெபித்தால் பாவங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறோம், நவமான பாஷைகளை பேச முடியும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தான் நடக்கும். விசுவாசிக்கவில்லை என்றால் இல்லை. ஆனால் அவைகளை அடைந்த பிறகு ஒவ்வொன்றிலையும் நமக்கு முன்னேற்றம் வரணும், வளர்ச்சி வரணும். பிசாசுகளை துரத்துகிறதுலையும் வளர்ச்சி வரணும். முதல்ல ஆரம்ப நாட்களில் ஒரு சமயத்தில் ஆராதனை முடிச்ச உடனே தெருவில் இருந்து ஒரு லேடியை பிடிச்சி கொண்டு வந்து முன்னால் உட்கார வச்சுட்டாங்க. அப்போதான் ஆராதனை முடிச்சு, சின்ன ஊழி ஆரம்பிச்ச புதுசு 79, 80. அப்போ எந்த அம்மாவும் என்ன தெரிய கொண்டு வந்து உள்ள குடைச்சிட்டாங்க. அது சம்பந்தம், யாருமே அது சம்பந்தமான ஆட்கள் கிடையாது. நானும் ஜெபம் பண்ணேன். அதை ஜெபம் பண்ண அது ரொம்ப தகராறு பண்ணிடுச்சு என்கிட்ட. அப்போ அதுக்கு ஒரு விதி இருக்குது. நம்ம பிசாசு துரத்தணும்னா ரோட்டில் போகிறது வரது எல்லாத்தையும் பிடிச்சி பேய் துரத்திட்டு இருக்கக்கூடாது. பிசாசு துரத்தணும்னா சரி, அதுக்கும் ஒரு விதிமுறைகள் இருக்கிறது. திறமையை காட்டுறதுக்கு இல்லை, வரத்தை வெளிப்படுத்தி நான் பெரிய ஆள் ஆகணும். நோ, நாம் பெரிய ஆள் ஆகிறதுக்கு பிசாசு துரத்தக்கூடாது. நாம் பெரிய ஆள் ஆகிறதுக்கு வியாக்கியானம் பண்ணக்கூடாது. நாம் பெரிய ஆள் ஆகிறதுக்காக தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது. நாம் பெரிய ஆள் ஆகிறதுக்காக நாம் பிரசங்கம் பண்ணக்கூடாது. எல்லாத்தினுடைய அடிப்படை நோக்கம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் பரலோகம் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. பெரிய ஆள் ஆகிறதுக்குன்னு சொன்னா அவன் புகழ் பெறுவதற்குன்னு சொல்லுவேன், இல்லை என்றால் பணம் சம்பாதிக்கிறதுக்கு. இன்னைக்கு இதெல்லாம் பிசினஸா போயிடுச்சு. பாடுவதா இருந்தாலும் சரி, நீங்க ஆடினாலும் சரி, பாடினாலும் சரி, எல்லாம் விதிக்கு உட்பட்டு இருக்கணும். தெர் இஸ் எல்லாம். பறக்கிறதுக்கு ஒரு விதி இருக்கிறது மாதிரி ஆவிக்குரிய காரியங்களுக்கு தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு விதி உண்டு, சுகமாக்குதலுக்கு விதி உண்டு, பிரசங்கம் பண்ணுவதற்கும் விதிமுறைகள் இருக்கிறது. விதியின் முறைகளின் படி பிரசங்கம் பண்ண வேண்டும்.
விதிமுறையின்படி இல்லை என்றால் பிரசங்கம் சரிப்பட்டு வராது. ஆகவே வளரணும். டெவலப்மெண்ட் இருக்கா நம்மகிட்ட? இப்போ கிறிஸ்தவத்தில் நம்ம என்ன டெவலப்மெண்ட் பண்றோம்? விசுவாசிகளாக நம்ம ஆண்டவருக்குள்ளால வந்து எத்தனையோ வருஷம் ஆயிப்போச்சு. 50-60 வருஷத்துக்கு பிறகு 50 வருஷம் 60 வருஷம் வாழுகிற வாழ்க்கை என்ன வாழ்க்கை? மிருகம் போல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கொஞ்சம் சீரியஸான வேர்டு, ஆனால் சிந்திக்க வேண்டிய வார்த்தை. மிருகம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது ஏன் மிருகம் போல அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, மிருகத்துக்கு 2 வேலை தான் தெரியும். ஒன்று என்னன்னா, அதுக்கு சாப்பிட தெரியும், தூங்க தெரியும். சாப்பிடும், தூங்கும். அதே மாதிரி சில மிருகங்கள் வந்து சாப்பிடணும்னா அது வேலை செய்யணும். ஒரு மாடு, அது ஒரு காளை, அது வேலை செய்யணும். வேலை செஞ்சால் அவன் எஜமா என்ன செய்வான்? அதுக்கு வேலை செய்யறதுக்கு வரையிலையும் அதுக்கு பலன் இருந்ததுன்னா அது வேலை செய்ய முடியும், அதுக்கு சாப்பாடு கிடைக்கும், அப்புறம் தூங்கும். அவ்வளோதான். அந்த பலன் இல்லாமல் போயிடுச்சுன்னா, வேலை செய்ய முடியாதுன்னா கசாப்பு கடைக்கு அனுப்பிடுவான். அவ்வளோதான். அது வரையிலும் அது உயிரோடு இருக்கலாம். ஒரு மிருகம் அதனுடைய வேலை சாப்பிடுறதும் தூங்குறதும் தான். மனுஷனுக்கு வேலை என்ன? அதுதான். ஒரு வேலையை செய்யணும், வயிற்றுக்காக, பிழைப்புக்காக சம்பளம் வேணுமே, குடியிருக்க வீடு வேணுமே. வேலை செய்கிறான், சாப்பிட்றான், தூங்குறான். வேலை செய்கிறான், சாப்பிட்றான், தூங்குறான். இதுக்கு மேலே ஏதாவது யோசனை இருக்கா? ஏதாவது யோசனை இருக்கா? எவனோ ஒருத்தன் பைத்தியக்காரன் மாதிரி வேறு சில காரியங்களை பறக்கிறது, இல்லை வேற ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சு அவன் உலகத்துக்கு நிறைய பேருக்கு பிரயோஜனமான காரியங்களை அவன் உண்டாக்கி கொடுக்கிறான், உருவாக்கி கொடுக்கிறான். அவன் பெயர் நினைக்கப்படுதோ இல்லையோ, அவன் சந்ததி நினைக்கப்படுதோ இல்லையோ, ஆனால் அவனால் உலகம் ஏதோ பயனடைந்திருக்கிறது. அதை தொடர்ந்து விஞ்ஞான அடிப்படையிலே பல முன்னேற்றங்கள் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது, வளர்ச்சி பெற்று கொண்டுதான் இருக்கிறார்கள். 60 வயசுக்கு பிறகு, 60-70 வயசான பிறகு யோசிக்கிறான், வீடு வாங்கினேன், கார் வாங்கினேன், எல்லாம் பழசா போச்சு, பிள்ளைகளை பெற்றேன், எல்லாம் பறந்து போயிட்டாங்க, இப்போ தனியாக உட்கார்ந்துருக்கேன், என்ன லாபம்? சம்பாதித்து என்ன லாபம்? சாப்பிட்டு என்ன லாபம்? சாப்பிட்டேன்னு தூங்கினேன், இவ்வளோ நாள் 60-70 வருஷத்தை வீணாக்கினேனே, ஏதாவது இந்த உலகத்தில் என்ன என்னால் பிரயோஜனம் இருந்ததா? ஒன்றும் கிடையாது. வாழ்க்கை திருப்தி இல்லாமல் 60 வயதில் விரக்தி உள்ளவனாக மாறுகிறான். என்னையா வாழ்க்கை வாழ்ந்துட்டேன், இனி ஏதாவது செய்யணுமே, ஏதாவது செய்யணும். எங்க போய் செய்யறது? 60ல் நடக்க முடியாதே. இப்போ நடக்க முடியாது. வண்டியில் போகும்போது யாராவது ஒருத்தர் கூட்டிட்டு தான் போனோம், இல்லை தூக்கிட்டு தான் போனோம். ஏதாவது செய்ய முடியுமா? சிந்தனை இப்போ குழம்பி போச்சு, பலனெல்லாம் குண்டி போச்சு, பார்வை இழந்து போன நிலைமையில இப்போ ஏதாவது செய்யணும், சாதிக்கணும்னு சொன்னா நடக்கவே நடக்காது. எப்போ ரட்சிக்கப்பட்டோமோ, ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட உடனேயே பரிசுத்த ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் எடுத்த உடனேயே எடுத்தமோ இல்லையோ, ரட்சிக்கப்பட்ட உடனே அபிஷேகத்தை பெறலாம். அபிஷேகத்தை பெறணும். அபிஷேகத்தை பெற்ற பிறகு நாம் ஆலயத்துக்கு வரணும். தேவனுடைய வசனத்தை படிக்கணும், பைபிளை படிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஊழியங்களை செய்யணும். இந்த காரியங்களே நாம் வளர்ச்சி பெற வேண்டும், முன்னேற வேண்டும். பெற்ற ரட்சிப்பு குன்றி போய், பெற்ற அபிஷேகத்தை இழந்து போய், சும்மா வெற்றி வெடிகன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது, சட்டம் மட்டும் கேக்கு. இப்போ பார்வையிலேயே பாவி ரட்சிக்கப்படணும், ஒரு வார்த்தையிலேயே பாவி மனம் திரும்ப வேண்டும். அந்த அளவுக்கு தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே இருந்து பாய்ந்து செல்லத்தக்கதாக கர்த்தர் நம்மை சாட்சிகளாய் மாற்றுவாராக. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. நமக்குள்ளது மாற்றம் வரணும், நமக்குள்ளது வளர்ச்சி வர வேணும், ரட்சிப்பில் வளரணும். ஏசாயாவில் வாசித்து பாருங்க, 62வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: சீயோன் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். அப்படி செய்யும் என்ன நடக்குமா? ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும்
உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். இனி நீ கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் என்னப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேச வாழ்க்கைப்படுதெல்லாம் சொல்லப்பட்டு அமராமல் இருக்கணும், சும்மா இருக்கக்கூடாது. பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த விஷயம் we must develop, வளர்ச்சி அடையணும். அபிஷேகத்தில் வளரணும். வியாக்கியானம் அதோட நிறுத்தணுமா? இல்லை. அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகத்தில் 4 அதிகாரம் 31 வசனத்தை வாசித்து பாருங்க. அவள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். the third level, the third stage, 3வது லெவல் வளர்ச்சி. அபிஷேகத்தில் வளர்ச்சியை சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலையும் வளர்ச்சியை நாம் கவனிக்கணும். அபிஷேகத்தில் வளரும் பொழுது முதலாவது அந்நிய பாஷை, அப்புறம் வியாக்கியானம் பண்றது, தீர்க்க தரிசனம், அதெல்லாம். அதுக்கு பிறகு தேவனுடைய வசனத்தை பிரசங்கம் பண்ணுறது. தேவனுடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டால் தேவனுடைய வசனத்தை, வார்த்தையை பிரசங்கம் பண்ண வேண்டியது அவசியம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 61 அதிகாரத்தில் 1-2 வசனங்களை படிக்கிறோம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் சொல்லிட்டு நம்ம சும்மா இருக்கிறதுக்கு அல்ல. அபிஷேகத்தை பெறணும், பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தை நம்ம பெறணும். அதற்காக நாம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். சும்மா வராது அபிஷேகம். அபிஷேகத்தையோ பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையோ சந்தேகப்படுகிறவர்களாகவோ புரிந்து கொள்ளாதவர்களாகவோ இருப்போம் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் அழிக்கிறவர்களாக நாம் மாறிவிடுவோம். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் சபையை கட்டுவதற்காக, சபையை ஸ்தாபிப்பதற்காக, சபையை வழிநடத்துவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார். இந்த ஆவியானவர் இந்த உலகத்தில் பெந்தேகோஸ்தே நாள் வந்து இறங்கினார். அன்றுதான் சபையே ஆரம்பிச்சது. ஆவியானவர் எதற்காக இருக்கிறார்? சபைக்காக தான் இருக்கிறார். எதுக்காக இருக்கிறார்? நம்மை கொண்டு ஊழியம் செய்யும்படியாக இருக்கிறார். நம்மை கொண்டு நமக்கு வரங்களை தந்து நம்மை உபயோகப்படுத்தும்படியாக இருக்கிறார். நமக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு பிரசங்கம் பண்ணும்படியாக. 61 அதிகாரத்தில் ஏசாயாவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் கர்த்தருடைய ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். கர்த்தர் என்னை இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கும் காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டுதலை கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரகத்தின் வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவளுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை என்ன செய்தார்? அனுப்பினார். எப்படி அனுப்பினார்? அவர் அவன் மேல அபிஷேகத்தை வைத்து அனுப்பினார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உண்மையான அபிஷேகம் என்பது ஒரு சத்தம் அல்ல. அபிஷேகம் என்பது அந்த பரிசுத்த ஆவியானவர் அவனோடு கூட இருக்கிறார். அவருடைய பிரசன்னம், ஆவியானுடைய நிறைவுக்குள்ளால இவன் இருக்கிறான். அவர் இவனுக்குள்ளால, அவருக்குள்ளால இவன். அதுதான் தண்ணி இவனுக்குள்ளால, தண்ணிக்குள்ளால இவன். எப்படி இருக்கும்? என்ன தண்ணி? நான் சொல்ற தண்ணி வேற. அந்த தண்ணி போனாலும் நிறைய நடக்கும். அந்த தண்ணியே அவ்வளவு வேலை செய்யுதுன்னா இந்த தண்ணி போனால் எப்படி இருக்கும் பாருங்க. அவனால் நிற்க முடியல. ஆனால் இது அப்படி அல்ல. அவன் கட்டுப்பாடு இல்லாதவனாக மாறுகிறான், நாம் கட்டுப்பாடு உள்ளவர்களாக மாறுகிறோம். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவன் பாவம் செய்கிறவனாக மாறுகிறான், நாமோ பாவத்தில் ஜெயம் பெற்று பரிசுத்தமுள்ளவளாய் மாறுகிறோம். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆகவே ஆவியானவரை சரியாக அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நாம் அவரை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும்.
அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் என்னை மாற்றினார். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை இவ்வளவு தூரம் ஒரு ஊழியக்காரனாக வைத்திருக்கிறார். வேற எம்ஏயும் இல்லை, பிடியும் இல்லை, டிடியும் இல்லை. எம்ஏ டிடி பிடி ஒன்றும் உதவி செய்யாது. அதை படிக்கிறவன் அதோட அதோகதி ஆகிடுவான். அதுக்காக கொஞ்சம் கூட பைபிள் காலேஜ் போகக்கூடாதுன்னு சொல்லலை, படிக்கணும். அதாவது போய் சாதா காலேஜில் படிக்கட்டும் பிள்ளைங்க, காலேஜில் போய் படிக்கணும். அந்த அறிவு முதல்ல வேணும். உலகத்தில் உள்ள பிள்ளைகளோட கொஞ்சம் பழகணும். ஒரு பிஏ படியோ இல்லை பிஎஸ்சியோ இல்லை எம்ஏயோ பிஇயோ முடிச்சுட்டு ஒரு வேதாம கல்லூரியில் போய் ஒரு 3 வருஷம் படித்தா போதும், அவ்வளோதான். சிலவன் படிச்சுக்கிட்டே இருப்பான், 2 3 PhD. இவன் ஒன்றுக்கும் உட்பட மாட்டான், பிரயோஜனமே படாது. சில ஆட்கள் பாருங்க, சில படிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் பிஏ படிப்பான், பிஏ எக்கனாமிக்ஸ், அதுக்கு பிறகு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கு பிறகு சம்மந்தம் இல்லாமல் கம்ப்யூட்ரு, இங்கேருந்து அங்கே போவோம், அங்கேருந்து படித்து 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 காலமெல்லாம் வீணாக போகும். தேர் இஸ் நோ ஃபோக்கஸ் இன் த லைஃப். வாழ்க்கையில் ஃபோக்கஸ் கிடையாது. என்ன செய்யணும்? சிலவன் ஒன்றுமே படிச்சுக்க மாட்டான். இவன் பள்ளிக்கூடத்தில் படு மோசமாக இருப்பான். கடைசியில் பார்த்தா இவன் பெரிய கம்பெனி வச்சுருப்பான், அவன் பெரிய பிஸ்னஸ் வச்சுருப்பான். அவன் கீழே இங்கே என்ன MBA BMBA எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கான். கோல்டு மெடலிஸ்ட் எல்லாம் அவன் கீழே வேலை செஞ்சுட்டு இருப்பான், அவன் கம்பெனி நடத்திட்டு இருப்பான். கிறிஸ்தவ உலகத்தில் இப்படி தான் இருக்கு. நம்ம ஆண்டவர் அபிஷேகம் பண்ணும் பொழுது அபிஷேகம் நம்மை பலவான்களாய் மாற்றுகிறது. சாதா மீன் பிடிக்கிறவன் அவனை கொண்டு கர்த்தர் 3000 பேரை ரட்சித்தார். அவனை கர்த்தர் அப்போஸ்தலனாக பயன்படுத்தினார். 12 பேரையும் கர்த்தர் உலகத்துக்கெல்லாம் அனுப்பினார். தோமாவை இந்தியாவுக்கு அனுப்பினார். கர்த்தர் செய்த மகத்தான வேலைகள் எல்லாம் அபிஷேகத்தால் நடந்தது. பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டது நிமித்தமாய் நடந்தது. இந்த ரகசியத்தை ஒருவேளை புரிந்து கொள்ள நமக்கு புத்தி போதாது. ஆவியானுடைய அபிஷேகம் நிறைவு என்கிற காரியங்களை புரிந்து கொள்ள நமக்கு முடியாது. ஆவியானவரே, நீ சொல்லி இருக்கிறீரே, வல்லமை உள்ளவர், நம்முடைய அபிஷேகத்துக்கு அதனுடைய ஆழத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும், அதன் மகத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இன்றைக்கு அபிஷேகம் என்கிற பெயரில் நிறைய போலிகள் இருக்கிறது, வஞ்சகங்கள் இருக்கிறது, ஏமாற்றுத்தனங்கள் இருக்கிறது, தவறுகள் இருக்கிறது. ஆனால் வேதத்தில் சொல்லி இருக்கிற அந்த அபிஷேகம் எனக்கு தேவை. கேட்போம். அந்த பெந்தேகோஸ்து சபையை பார்த்தோ, இந்த பெந்தேகோஸ்து சபையை பார்த்தோ நாம் அபிஷேகம் பெற வேண்டாம். பரத்திலிருந்து அந்த அபிஷேகம் கிடைக்கிறது வரையிலேயும் எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறார். நான் கிறிஸ்தவர்களாகியா, தேவன் நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார் ரட்சிப்பு. தேவன் நமக்கு இலவசமாய் அந்த அபிஷேகத்தை தருவதற்கு அவர் இந்த உலகத்தில் வந்து அவர் மரித்து பாடுபட்டு உயிரோடு எழும்பி அவர் அந்த ஆவியானவர் உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறார். இந்த நாட்களிலே நாம் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பலவான்களாய் மாற கர்த்தர் கிருபை செய்வாராக. அது மூலமாய் கர்த்தர் நம்மை சாட்சிகளாய் மாற்றுவாராக. கேட்பாண்டவரே, உண்மையா அபிஷேகம்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த அபிஷேகம் எனக்கு கட்டாயம் வேணும். இந்த பைபிளில் சொல்லிக்கிற அபிஷேகம், பேதுரு மாற்றின அபிஷேகம், பேதுரு பயன்படுத்தின அபிஷேகம், சாட்சியை மாற்றின அபிஷேகம், வசனம் சொல்ல தைரியப்படுத்தின அபிஷேகம், இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு அவனை பலப்படுத்தின அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்போம். அதோட கேட்போமா? இன்னைக்கு உடனே எல்லாத்தையும் கொடுத்துருவாரு, நம்ம நிரம்பி வழிவோம் கிடையாது. இன்னும் எல்லாம் வேகமாக எல்லாம் குதிங்கன்னு சொல்லி நான் என்ன செய்யலான்னா எனக்குள்ள திருப்தி பண்ணிட்டு போயிடலாம், அவ்வளோதான். இல்லை, போய் காத்திருங்கள். நிறைவு வேண்டும் என்று காத்திரு புதுபலன் அடைவார்கள். எவ்ரி டே எகைன் அண்ட் எகைன், திரும்ப திரும்ப. எந்த கிறிஸ்தவம் காத்திருக்கிறோம்? ஜெபிக்க நேரம் இல்லை, எழும்பி இயேசுவே என்ன காத்துக்கிட்டோம் ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஓடி போறோம். ஆண்டவர் சொல்றார், அதல்ல, நீ காத்திரு. கிறிஸ்தவ ஜெபம் என்பது தேவ சமூகத்தில் காத்திருப்பது. ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், நன்மையை சொல்லணும், அவருடைய அற்புதங்களை விவரிக்கணும், அவரோடு நம்ம பேசணும், அவர் உறவாடுதல். அதுதான் ஜெபம். அவரோடு நாம் உறவாட அந்த அபிஷேகத்துக்குள் நாம் ஆழத்துக்குள்ளே எடுத்து செல்லப்படுவோம். அல்லேலூயா. காத்திருக்கிற புதுபலன் அடைவார்கள். தேவ சபை எல்லாம் எழுப்பி நிற்போமா? கேட்பாண்டவரே, என்னை நீ சாட்சியாக மாற்றுவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். நல்ல கை வைத்து ஆண்டவர் சொல்லுங்க. என்னை நீ சாட்சியாக மாற்றுவேன் சொன்ன வாக்குத்தை நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். என்னை என் குடும்பத்தில் சாட்சியாய் மாற்ற போறதுக்காக ஸ்தோத்திரம். என்னை என் சமுதாயத்தில் நீ சாட்சியாய் மாற்ற போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை இந்த சபையிலே நீ சாட்சியாய் மாற்ற போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாக இருப்பேன் என்று சொன்னீரே.
நீர் என்னை ஏற்படுத்தி இருக்கிற இடத்திலே நான் சாட்சியா இருக்க எனக்கு உதவி செய்ய வேண்டும். கேளுங்கள், நீர் என்னை ஏற்படுத்தி இருக்கிற இடத்திலே சாட்சியா இருக்க வேண்டும். உலகம் சாட்சி கொடுக்கத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் என்னை நீதிமான் என்று சாட்சி கொடுக்க வேண்டும், பிரியமானவன் என்று சாட்சி கொடுக்க வேண்டும், உண்மை உள்ளவன் என்று சாட்சி கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்டதான சாட்சிகளை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே எனக்கு ஒரு வாழ்க்கையை தருவீராக. ஒரு மாய்மாலமான வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நடிகனை போல உலகத்தை நான் ஏமாற்றி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நடிப்பாக இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ பிரசங்கங்கள், ஆராதனை மேடைகள் எல்லாம் நடிப்பாக மாறிக்கொண்டிருக்கிற இந்த காலத்துல விசுவாசியுடைய வாழ்க்கை என்பது, அபிஷேகம் என்பது, ரட்சிப்பு என்பதெல்லாம் ஒரு மாய்மாலமாய் போய்கொண்டிருக்கிற இந்த காலத்துல என் வாழ்க்கை மாறுவதாக, என்னை ஒரு பேதுருவாக மாற்றுவீராக. எனக்கு அந்த அபிஷேகத்தை பேதுரு மேல ஊட்டின அபிஷேகம், தோமா மேல ஊட்டின அபிஷேகம், அந்த 120 பேர் மேல ஊட்டின அந்த அபிஷேகம் என் மேல கடந்து வருவதாக. நான் பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமையை விசுவாசிக்கிறேன். நீர் என்னை பல மடங்காய் ஆசீர்வதிக்க கூடியவர், என்னை பல மடங்காய் எடுத்து பயன்படுத்தக்கூடியவர். உம்முடைய வல்லமை மகா பெரியது. இயேசு கிறிஸ்துவை உயிரோடே எழுப்பின உம்முடைய வல்லமைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை உங்களை உயிர்ப்பிக்கும், உங்கள் சரீரங்களை சுகமாக்கும். உங்களை கொண்டு கர்த்தர் உலகத்தை ரட்சிக்க வேண்டும் என்று உங்களை அந்த இடத்துல ஏற்படுத்தி இருக்கிறார். தேவனை மகிமைப்படுத்து சகோதரா. Oh hallelujah, glory to God. Thank you Jesus, thank you Lord, hallelujah, amen. Thank you Lord, hallelujah. காணிக்கை செலுத்தும் பொழுதே கேளுங்க, நம்ம வாஞ்சிக்கிற ஆண்டவரே, வல்லமையால நிரப்புங்க ஆண்டவரே, ஆளுகை செய்யும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தால நிரப்புங்க. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீ ஆளுகை செய்யும். Once again, எல்லாம் சேர்ந்து கரங்களை உயர்த்தி எனக்குள்ளே வாரும் ஐயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீ ஆளுகை செய்யும்.
நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி வரைந்த சாட்சிகளாக இருப்பீர் என்று சொன்னேன். அந்த வாக்கு தத்தம் எங்களில் நிறைவேற நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரிலும் நிறைவேறுவதாக. இந்த நாளிலே திருவசனத்துகளை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் அறிந்த இந்த சத்தியத்தை இன்னும் கர்த்தாவே ஆழமாக அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள நீர் துணை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். நாங்கள் கர்த்தவேத்தை அதிகமாய் படிக்க உதவி செய்யுங்க. இந்த அபிஷேகம், இந்த பரிசுத்தாவிய ஞானசுனானா எவ்வளவு மேன்மையானது. இந்த உலகத்தில் கர்த்தாவே ஒரு கிறிஸ்தவம், ஒரு திருச்சபை, தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கான வல்லமை அந்த அபிஷேகத்தில் இருக்கிறதே. அதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. அந்த அபிஷேகம் சபைக்குள்ளே கர்த்தாவே நிரம்பி வழியட்டும். ஒவ்வொரு ஆத்மாவிலும் இந்த அபிஷேகம் இறங்குவதாக. உண்மையான அபிஷேகம். அந்த அபிஷேகத்துடைய நோக்கம் நிறைவேற நாங்கள் செபிக்கிறோம். எல்லாரையும் பலனுள்ள விசுவாசிகளாய் மாற்றும், தைரியமுள்ள விசுவாசிகளாய் மாற்றும், சாட்சியாய் மாறுவார்களாக, இரத்த சாட்சிகளாய் மாறுவார்களாக. அதுக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். வசனத்துகளை ஒப்புக் கொடுக்கிறோம். வியாதிகள், பலவீனங்கள் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். சரீர சுகம் உண்டாவதாக, பலவீனங்கள் நீங்கி போவதாக. பொருளாதார கஷ்டத்தில் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பலவிதமான சோர்வுகள் இருந்து ஜனங்களை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே தரிசனம் உண்டாகட்டும், ஒரு வளர்ச்சி உண்டாகட்டும், குடும்பங்கள் கட்டப்படட்டும் ஆண்டவரே, தேவைகள் சந்திக்கப்படட்டும், பிரச்சனைகளை ஜெயிக்கும்படியான பலன் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு ஆசீர்வாதமாக இருக்க நம்முடைய நாமத்தில் கர்த்தாவே நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்று நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.